அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன்னும் ஆடையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை தன்னும் ஆடையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு. ஹல்லேலூயா. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருளை செய்வார். ஆமென். மனமகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த தொடர்ந்து நம்ம ஏற்கனவே பிரதர் அறிவித்தது போல மிக முக்கியமாக இந்த கேம்ப் விசிட்டுகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்முடைய நோக்கமே ஆத்துமாதாயம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இப்போ ஆண்டவரை அறிந்தவங்க இல்லை, நம்முடைய நோக்கம் என்னது? ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதான் கேம்ப் விசிட்டிங்க. எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் தேவ ஊழியர்கள் கடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மாலை நேரத்தில் வருகிற அநேக ஆத்துமாக்கள் கேம்புகளிலிருந்து வருகிற தேவ பிள்ளைகள். மினாப்துல்லா, மங்காஃப், மகபுல்லா பகுதியிலே ஆண்டவரை அறியாத தேவ ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்ளும். இந்த முன் ஊழியங்களுக்கு தொடர்ந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறதான சகோதரர் ஜெபின், பிரதர் கிதியோன், மதன், ஸ்டாலின், ஹல்லேலூயா, எல்லாருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு என்ன ஊழியத்துக்கு கடந்து செல்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பவுல் என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தின் வாசல் திறக்கும்படியாய் நான் தொடங்குறேன், நீங்களே ஏதாவது முடியுங்களா? இன்னைக்கு தான் என்னை தேவ செய்தி அப்படி நின்றுறேன் நான். ஹல்லேலூயா. எதற்காக ஜெபிக்க சொன்னாரா பவுல்? சுவிசேஷத்தின் எதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள்? சுவிசேஷத்தின் வாசல். ஹல்லேலூயா. நம்ம பைபிள் படித்து ப்ரைஸ் வாங்கிட்டோம். பைபிள் படித்து ப்ரைஸ் வாங்க வருஷம் நம்ம பைபிளை என்ன பண்ணிடுறோம்? 30 days 40 days என்ன ஆகுறோம்? கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆனால் என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, வசனத்தை இனி இருதயத்தில் நிறுத்தணும். ரீட் பண்ணுறது தனி, அந்த பொசிஷன் முடிஞ்சிச்சு, அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இனி டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பைபிளை வந்து ரீட் பண்ணி உங்கள்கிட்ட இருதயத்தில் வசனத்தை நிறுத்தணும். நம்முடைய வார்த்தை தான், வசனம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. வார்த்தை இல்லைன்னா சபை இல்லை, வார்த்தை இல்லைன்னா எதுவுமே இல்லை, வார்த்தை இல்லைன்னா உலகம் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் நிறுத்தணும். அப்போ பவுல் சொன்னது போல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நல்லா கவனமாக இருக்கணும். அப்போ என்ன தேவைப்படுது? ஜெபம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ஜெபம் தேவைப்படுது. ஆகவே நீங்கள் அந்த கடந்து செல்கிற தேவ ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காகவும் நீங்கள் தவறாமல் ஜெபிக்கும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஆன்லைன் ப்ரேயரில் சகோதரி கஸ்தூரி அவர்கள் இணைந்து சகோதரி மல்லிகா, அம்பிகா, சிஸ்டர் விஜிலா, சிஸ்டர் கிளாடி, ஆரோக்கிய செல்வராணி, சிஸ்டர் ஜோதி, சிஸ்டர் ஐரின், சிஸ்டர் இல்லை தெபோராள், சிஸ்டர் ரஞ்சினி, சிஸ்டர் உஷா, சிஸ்டர் கிரானா டேவிட், சிஸ்டர் ஜெனித் அவர்கள் இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன் ஜெபத்திலே நீங்கள் தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக இணைந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் பேஸ், ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிறவங்க, சபைக்கு வர முடியாத டியூட்டியில் இருக்கிறவங்களாம் ஆன்லைனில் நீங்கள் இணைந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிதாய் வந்தவர்களை நாங்கள் ஒரு விஷயம் கூட வரவேற்கிறோம். சகோதரர், என்ன கேம்பு? உங்கள் கேம்பா? சரி சரி, ஓகே. கரங்களை தட்டி நம்ம ஒரு விஷயம் கூட வரவேற்போம். வேளையிலும் பிறந்தநாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சகோதரர் ஜெகன், சகோதரர் ராஜன், சகோதரர் விக்னேஷ் கிதியோன், பிரதர் சிஸ்டர் ஆரோக்கிய செல்வராணி, ஆரோக்கிய மஞ்சுசா, 27 சாரி, அபிஷேக், இதில் யாராவது இருக்கிறீங்களா? பிறந்தநாள் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள், பிறந்தநாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகள் ஒரு விஷயம் நீங்கள் சீக்கிரமாய் முன்பதாய் வரும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் சகோதரருக்காய் நம்ம ஜெபிப்போம். தேவி சிஸ்டரா? தேபிஷா சிஸ்டர் பேரெல்லாம் கொடுக்கலையா? மேரியா? ஓகே ஓகே. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே, இந்த வாரத்திலே அப்பா பிறந்த நாளை காணும்படியாய் தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த மேலான கிருபை ஈவுகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம், தேவ மகிமை, தேவ தயவு தகப்பனே இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இந்த கடைசி நாட்களில் உடைய சமூகத்தில் நீ நிற்க வைத்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இதோ உம்முடைய சமூகத்தில் நிற்கிற சகோதர சகோதரிகளை தாழ்த்தி உம்முடைய பாதபடியிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே நீர் முன்குறித்தீர் ராஜா. உம்மை அறியாத ஜனங்கள் இந்த தேசத்திலே வந்து உம்மை அறிந்து ஞான ஸ்நானம் எடுக்க வைத்து தகப்பனே உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த இடத்திலே நீங்கள் அழைத்து வந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த தேசத்தில் இவர்களை கொண்டு வந்து நீங்கள் ரட்சிப்பை தந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்திய வசனத்தை இவர்களுக்கு நேராய் அனுப்பினீர். இவர்கள் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். உமக்கு முன்பதாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் மாறியிருக்கிறார்கள். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் பிறந்த நாளை காண்கிற தேவ பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவக்கரம் இவர்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. முதிர் வயது வரையிலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல தகப்பன் இவர்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கை பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபையார நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இவர்கள் தகப்பனே ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையிலே மகிமை அடைய தகப்பனே நீர் கடைசி வரை இவர்களை முடிவு வரை இவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்கள் மூலமாய் சுவிசேஷத்தின் நறுமணம் அப்பா இந்த தேசத்திலே வீசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களையும் இவர்கள் சந்ததியை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை கொண்டு நீர் இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே நீர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறீரோ அந்த காரியங்களை இவர்கள் முதிர் வயது வரையிலும் தாங்கி ஏந்தி செய்யும்படியாய் தேவ ஞானம், தேவ தயவு, தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே சம்பவத்திலும் தகப்பனே அல்லேலூயா வேலை ஸ்தலத்திலும் அப்பா நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்கள் அநேகருக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் உதவி செய்கிறவர்களாய், அநேகரை தாங்குகிறவர்களாய், அநேகருக்கென்று தகப்பனே உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் எடுத்து நீர் நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அதே போல இந்த நாளிலும் வர முடியாமல் அப்பா வீடுகளில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய பாதபடியிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும், தேவ மகிமை ஆளுகை செய்யட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்களிலே அவர்கள் தடையில்லாமல் உடைய சமூகத்திலே வந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அப்பா நீங்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் வாழ்த்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த வேளையில் நம்ம ஏற்கனவே போன மாதத்திலே ஒரு லீவு நாளில் நம்ம சொல்லியிருந்தோம் துதியை குறித்ததாக பேசும்படியாக. ஹல்லேலூயா. அதில் 3 பேர் பேசியிருந்தார்கள். எத்தனை பேர் பேசியிருந்தாங்க? 1 2 பேர் பேசிட்டாங்களோ? 2 பேர் பேசியிருக்காங்க. ஓகே. இன்றைய தினத்திலும் சகோதரர் மதன் அவர்கள் அந்த துதியை குறித்து ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட ஆவியானவர் அவரை கொண்டு பேசுவாராக. ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு கூட சகோதரனை வரவேற்போம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான இந்த காலை வேளையிலே சப்பா இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே சப்பா உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி. நாங்கள் எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் எங்களை கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி செலுத்துகிறோமே சப்பா. அப்பா உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை சப்பா. எங்களுக்கு உதவி செய்வவும் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கும் சப்பா உண்மை அன்றி எங்களுக்கு உதவுவதற்கு ஆண்டவரே ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கூட எனக்கு தகப்பனாகிய தேவன் எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டிருக்கீங்க சப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாம்ச இச்சிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்படாத படிக்கு ஆண்டவரே ஆவியானவர் நீங்கள் வெளிப்படுவீராக ஆண்டவரே. எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே மன்னாவாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே நான் சிறுகவும் நீங்கள் பெருகவும் நாங்கள் வேண்டுகிறேன் சப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தலைப்பு என்னென்றால் துதியின் வல்லமை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அந்த நாளிலே துதிக்கு குறித்து பாஸ்டர் எடுத்தார். 2 ஹவர் துதிச்சுட்டு இருந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல அநேக வரங்களை குறித்து அவர் சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தார். எத்தனை பேருக்கு எத்தனை வரங்கள் வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. நான்
தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் துதித்து கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இது தீர்க்க தரிசனம் ஆவதற்காக தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தீர்க்க தரிசனம்னா தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் இது எப்படி வரும் எனக்கு சொல்லுங்கள். பாஸ்டர் வேற உற்சாகத்தோடு தண்ணீர் கூட குடிக்காமல் அவருக்கு இருக்க பலத்துக்கு ஒன்று 8 ஹவர் கூட வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், பாஸ்டர் 8 ஹவருக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இல்லை 12 ஹவர் கூட ஆரம்பிக்கலாம் பாஸ்டர், ஆனால் வேலைக்கு போவாங்க, அதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 8 ஹவர்லேயே முடிச்சிடுவோன்னு. ஹல்லேலூயா. ஆனால் உண்மையிலேயே நன்றாக இருந்தது. அந்த நாளில் நான் ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய சத்தம், ஒரு மெல்லிய சத்தம் வந்து கேட்டது. ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. என்னன்னா, இவங்க வந்து என் பிள்ளை, அதாவது என் கணவனும் இல்லை, நானும் இல்லை, என் பிள்ளைகள் தவறான வழிகளில் போயிடுவாங்களோ என்று அநேக நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களை முத்திர மோந்திரமாய் வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல நான் முத்திர மோந்திரமாய் வைப்பேன். அல்லேலூயா. உன் கணவனும் இல்லை, நீயும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன், உன் பிள்ளைகளை போஷித்து அவளை உயர்த்துவேன் என்று. அல்லேலூயா. இது நான் சொல்லும்போது எனக்குள்ள நடுக்க வந்தது. நான் இங்கே சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் முதலாவது இதை சொல்லிவிட்டு போகலாம் என்று ஆவியானவர் உணர்த்தினார். அல்லேலூயா. யாருமே வந்து சபைக்குள்ளாய் வந்து ஆராதிக்கும் போது நன்றாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் முழு இருதயத்தோடு முழு பலத்தோட அவரை ஆராதிக்கும் போது அநேக அபரிவிதமான வரங்களை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது நான் பாத்திரன் அல்ல, அதை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள் நீங்கள். அல்லேலூயா. என்னை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள் நீங்க, உங்களுக்கும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4 முதல் 8 வரை நாம் வாசிப்போம். 1 நாளாகமம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்வதற்கு அல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது ராஜா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஏன் ஆண்டவருடைய பெட்டி, அதாவது தேவனுடைய பெட்டி அவருடைய நகரத்துக்கு கொண்டு வரணும், அந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய கூடாரத்தில் வைத்து அவருடைய நகரத்தில், அதாவது தாவீதுடைய நகரத்தில் அவர் வைக்கணும். இந்த முறைமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிசயமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இது விவரிக்க முடியாத காரியம். எப்படி என்றால், அவர் ஆடுகளை மேய்த்திருந்தவர், தகுதி அற்றவராக இருந்தவர், ஆனால் எல்லா தகுதியும் தேவன் கொடுத்தார். எப்படி என்றால், அவர் ஆண்டவரை எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார். அவர் யுத்த வீரன் என்று நாம் சொல்லலாம், அதை காட்டிலும் அவர் ஒரு ஆராதனை வீரர், அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர். அல்லேலூயா. அநேக திறமைகளை தேவன் அவருக்குள்ளாய் வைத்திருந்தார். அது எப்படி வைத்தார் என்றால், அவர் சிறு வயது முதலே தன் ஆடுகளை மேய்க்கும் போதும் சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பார். அவர் பாடகராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் தாவீதுடைய சங்கீதம் தான் என்ன பண்றாங்க, பாடுறாருங்க. அப்ப பாருங்க, அப்ப 3 காரியங்கள் இங்க இருக்கு. என்னன்னா, இசை இருக்கு, கைத்தாளம் இருக்கு, பாடல் இருக்கு. இது 3ம் கலந்து தான் நம்ம துதிக்க போகிறோம் ஆண்டவரை. அல்லேலூயா. அப்போ இந்த 3த்திலையும் வல்லமைகள் உண்டு. இந்த 3 காரியத்திலும் வல்லமைகள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. மியூசிக் தானே என்று அல்ல, கைத்தாளம் தானே என்று அல்ல, பாடுகிறார்களே என்று அல்ல, எல்லாவற்றிலிருந்தும் வல்லமை புறப்படுகிற என் தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. அவரை புகழ்ந்து துதித்து நாம் பாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம், இசையினாலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. பக்கம் 361, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க, சவுலுக்கு ஆறுதலும் அடையும் சொஸ்தமும் ஆவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு ஆறுதல். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளா பிடித்திருக்கு. அப்ப என்ன பண்றாரு, தாவீதை கூப்பிடுறாங்க. தாவீது ராஜா சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறாரு. அதுல இருந்து வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படி புறப்பட்டது? எடுத்த உடனே தாவீது ராஜா வாசிக்கவில்லை, தேவனுக்காக அர்ப்பணித்து, ஹல்லேலூயா, அவருக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த தம்புரை எடுத்து வாசித்து ஆண்டவரை பாடி ஆண்டவரை துதிக்கிறதுக்காக அந்த கிண்ணறங்களை அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அதன் மூலியமாய் கற்றுக்கொண்டு மாறாக அநேக பிசாசுகள் தாவீதுடைய சுரமண்டலத்தினால் ஓடும் என்ற நம்பிக்கை விசுவாசம் அந்த தேசத்துக்கு வந்தது. அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு பிசாசு பிடிச்சிடுச்சு. அல்லேலூயா. அதே போல் தான் சபையிலும் 7 நாளும் தான் ஆண்டவருக்காக வாசிக்க வேண்டும் என்று அமர்ந்து கொண்டு தியானித்து கொண்டு நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரே என்று நினைத்து நினைத்து வாசிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை புறப்படும். அல்லேலூயா. இதற்காக அர்ப்பணிப்போட வருகிறவர்கள் இவர்கள் எல்லாரும். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு இருந்தால்தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. என் சுய பலத்தினாலே நான் வாசித்து விடுவேன் என்றால் ஒன்றும் ஆகாது. அது ஒரு சத்தமாய் தான் இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு ஓசையே தான் இருக்கும். ஆனால் தேவனுக்காக நான் அர்ப்பணிப்போட, ஆண்டவரே எனக்கு கொடுத்த அந்த சின்ன தாளந்த கூட என் கர்த்தருக்காக நான் இதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று வாஞ்சியோட தேவனுக்காக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து, அல்லேலூயா, வீட்டில் நேரத்தை ஒதுக்கி தான் வர்றாங்க. அவங்களுக்கு அநேக காரியங்கள் உண்டு. தன் மனைவியோட நேரத்தை செலுத்த வேண்டும், பேச வேண்டும். அல்லேலூயா. அநேக கடமைகள் உண்டு. வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்கு, கம்பெனி வேலை அதிகம். அதையெல்லாம் விட்டு கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து விட்டு தான் இங்கே முழுமையான பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இசை இல்லை என்றாலும் வல்லமை புறப்படாது அப்படி என்று இருக்கிறது. ஆனால் அதுவே இல்லை. ஆனாலும் கூட கர்த்தருடைய வல்லமை இசையின் மூலமாகவும் வெளிப்படும். இயேசுவா 6ஆம் அதிகாரம் 4-5 நாம் வாசிப்போம். பக்கம் 274. 7 ஆசாரிகள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் தரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடுவார்கள். ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்பினால் நெடுதுணி எடுக்கும்போது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவார்கள். ஹல்லேலூயா. இங்கே என்ன பண்றாங்கன்னா, எக்காலத்தை ஊதணும், துணிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ துணிக்கும் போது, இந்த எக்காலத்தை ஊதும் போது எவ்வளோ பலன் ஒரு மனுஷனுக்குள்ளா இருக்கோ அவ்வளவுக்கு அளவும் அந்த பலனை கொடுத்து ஊத வேண்டும். ஊதினால் தேவ ஆவியானவர்கள் இறங்கி அந்த எரிகோ கோட்டையை பற்றி என்ன பண்ணுங்க, இடித்து போட போறாங்க. ஹல்லேலூயா. யாருடைய கையிலும் மண்வெட்டியும் கெடபாரையும் கொண்டு போல. ஹல்லேலூயா. ஏனால் மண்வெட்டி கெடபாரை எடுத்துன்னு போனால் இங்கே சுயம் வெளிப்படும், மனுஷனுடைய பலன் வெளிப்படும். ஆனால் இங்கே மனுஷனுடைய பலனை ஆண்டவர் கொண்டு வர விரும்பல. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணோம், என்னை நோக்கி துதிக்கணும். ஹல்லேலூயா. மகா ஆரவாரத்தோட எக்காலத்தை ஊதும் போது என்ன பண்ண போறோம், நீங்க மகாபாரத்தோட ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இசை வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், பாட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை புகழ்ந்து துதிக்க வேண்டும். அப்ப துதிக்கும் போது அதிலிருந்து வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. அதே போல நியாயாதிபதிகள் 7:22 நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பக்கம் 312. 300 பேரும் எக்காலம் ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவருடைய பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஏவ பண்ணினார். அல்லேலூயா. ஓங்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்காலத்தை ஊதுனாங்க. அப்போ ஊதும் போது சங்கார தூதன் என்ன பண்ணுவாங்க, அழிக்க வருவாங்க. அவர் மூலியமா ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் வரும். இந்த 300 பேரால அந்த அநேக பேரை மேற்கொள்ளவே முடியாது. பலத்தின் மிகுதியால் அந்த ஜன கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவங்க பலனே இல்லை.
எங்களுக்கு சத்துவமே இல்லாத நிலையிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற முறைமை என்ன பண்ண நீங்க கடைபிடித்து நட. நீ போய் ஊது எக்காலத்தை. அல்லேலூயா. இப்போ ஊதும் போது இசையினாலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அது மாத்திரமல்ல, அடுத்து கைத்தாளத்தோட தேவனை துதிக்க வேண்டும். கைத்தாளம் என்பது பெரிய பிளேட் மாதிரி இருக்கும், அதை இப்படி தட்டுவாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, கைத்தாளம் என்பது சங்கீதம் 150வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். பக்கம் 763. ஓசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். அல்லேலூயா. இந்த கைத்தாளத்தை தேவன் விரும்புகின்றார். அல்லேலூயா. அந்த கைத்தாளம் இல்லை, இப்படி கையில் மாட்டிக்கிட்டு 2 பிளேட் அடிப்பாங்க பாருங்க, அந்த கைத்தாளம் இல்லை, இது நம்ம கைத்தாளம். அல்லேலூயா. எனக்கு என்னுடைய வேலை செய்கிற ஒரு சகோதரர் இருக்காரு, 55 வயசு அவருக்கு. எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணுவார், கையை அப்படி தட்டுவார். அல்லேலூயா. ஏன் தட்டாருன்னா, கை தட்டினா இருதயம் ஹார்ட் அட்டாக் வராதுப்பா அப்படின்னுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அவர் சொல்றேன்னா, கை தட்டினா இருதயம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சபைக்கு வாங்க, கையை தட்டுங்க, அங்கே இருதயம் நல்லா இருக்கும், உங்க இருதயம் சந்தோஷத்தில் ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுப்பார் ஆண்டவர்னுவேன். அல்லேலூயா. அதை தான்ப்பா கிறிஸ்துவங்க கை தட்டினவாசி நல்லா ஹார்ட் அட்டாக்கே வரல நிறைய பேருக்குன்னு வரும். அல்லேலூயா. இதனால்தான் கிறிஸ்துவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வரல அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. இதே அவர் ட்ரெண்டிங்காக எடுத்து அவர் கட்டது எல்லாரும் வந்து சிரிப்பாங்க. அல்லேலூயா. சிரிப்பாங்க. சிரிக்கும் போது அவர் இதே போய் சொல்லுவார், கிறிஸ்துவங்க ஏன் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. அவர்கள் கைத்தாளத்தோட தேவனை துதிக்கும் போது, கைகளை உற்சாகமாய் அவருடைய பலத்தின் மிகுதியால் தட்டும் போது இருதயம் சந்தோஷத்தினாலே அல்லேலூயா நிறைவாய் இருக்கும். அல்லேலூயா. நம் கைகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டு அமைதியா கை கட்டிட்டு இருந்தா வல்லமை புறப்படாது. அல்லேலூயா. எதையோ ஒரு சிந்தித்து நாம் கைகளை பின்கட்டி கொண்டிருந்தாலும் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. கைகளை உற்சாகமாய், உனக்கு இருக்க கொஞ்சம் பலன் இந்த கை தட்டுறது மட்டும்தான். அல்லேலூயா. இந்த கொஞ்சத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆண்டவர் அவரவிதமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவரை அறியாத புறஜாதியான மனுஷன் அவர் போய் சொல்றாரு, கிறிஸ்துவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்லும்போது அது ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அது வந்தாலும் வரட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கைகளை தட்டுறாங்கல்ல, அந்த வார்த்தை கிறிஸ்துன்னு சொல்லிட்டாருல்ல, அங்கேயே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. உங்களை பற்றி யார் சொல்றாரு? புறஜாதியார் சொல்றாரு. அல்லேலூயா. எனக்குள்ளாய் ஒரு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாடல் மூலம் தேவனை நாம் துதிப்பது எப்படி? சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் எப்படி கம்பீரமாய் பாடணும். ஹல்லேலூயா. இப்படி வந்து நானும் பாடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு தொண்டை கட்டிச்சு நம்ம பாடக்கூடாது அப்படின்னு மௌனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இவங்க பாடுறாங்கல்ல, எனக்கு பாட தெரியாது, எனக்கு என்ன பண்ண முடியும், பாட தெரியாது, எனக்கு படிக்கவே தெரியாது, எனக்கு ஞானமே இல்லை என்று அமைதியாக இருக்காதீங்க. ஹல்லேலூயா. எழுத்துக்குட்டியாவது படிப்பீங்கள்ல, கொடுக்குற பாடல் தள்ள குரூப்லேருந்து வெளியே உங்களுக்கெல்லாம் வரும், ஓகேங்களா? அதை ஒரு வாரமாக நீங்கள் வாசிங்க, ஒரு கவிதையை போல படிங்க. அல்லேலூயா. நீங்கள் கவிதை போல படிங்க. எனக்கு பாட தெரியாது, கலங்கலப்பான்றதுக்கு நான் கலகலப்பான்னு பாடினேன், எல்லோரும் சிரிச்சாங்க. ஒரு காலத்தில் முதல் பாடும்போது அப்படி தான் நான் சிரிச்சாங்க. அப்போ சிரிக்கும் போதும் ஒருத்தருக்கு மகிழ்ச்சி நம்ம கொடுக்கணும்ல. அல்லேலூயா. அப்படி தான் நான் நினைப்பேன், அதையே வந்து நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு படிக்க தெரியாது, தமிழ் நம்ம புலவரும் இல்லை. அல்லேலூயா. தமிழ் யாராவது புலவராக இருக்கீங்களா? யாருமே இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வரிகளை கவிதைகளாய் நீங்கள் வாசிக்கும் போது, சபையில் வந்து நின்று இங்கே இசை வாசிக்கும் போதும், வொர்ஷிப் லீடர் எடுக்கும் போதும் நீங்கள் உற்சாகமாய் பாடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார்.
அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண எங்க வீட்டில், அல்லேலூயா, அங்கே பண்ணிட்டு இங்கே வந்து நில்லுங்க. உங்களுக்கு கொடுக்க போற பலன் அது மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு உணவு கொடுத்தா போதும்னு சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. ஆனா மன மகிழ்ச்சி மட்டும் ஒருவருக்கு கொடுத்தா அது போதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதான் அதுக்காக தானே வந்திருக்க சபைக்கு. அல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து மன மகிழ்ச்சிக்கு தேவன் இங்கே தான் கொடுக்குறாரு. எனக்கு கடந்த மாதத்தில் என்ன ஆச்சுன்னா தொண்டை வலி வந்துருச்சு. நான் வர்ஷிப்பு பாஸ்டர் எடுத்துருக்காங்க, இந்த சிஸ்டர்லாம் பாடுறாங்க. அப்போ பாடும்போது ஆண்டவரே எனக்கு பாட முடியாது, நான் அமைதியாக இருந்தேன். அப்போ இருக்கும்போது இந்த சகோதரிகள் பாடினாங்க பாரு, அந்த பாட்டு ஸ்கேல் அழகாக மேலே போகுது, அழகாக வருது, சூப்பராக இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே என்னால் பாட முடியல, ஆனால் சிஸ்டர்ஸ் அருமையாக பாடுறாங்களே என்று அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அப்போது அர்ப்பணிப்பு எங்கே வருதுன்னா, தேவனுக்காக நான் பாடணும்னு வந்து நிற்கும்போது அது தேவன் அவரே விதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு தாளந்துனா என்னன்னே தெரியாது, ராகனா என்னன்னே தெரியாது, ஆனால் தேவன் நடத்துறாரு பார்த்தீங்களா, இது யாருக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அவரை நம்பின பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இது கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் 10 பாத்திரம் கழுவி கொண்டே இருக்கும்போது கூட பாடுங்க. பாஸ்டர் ஒரு நாள் அப்படிதான் சொல்லுவார், வெங்காயம் வெட்டும்போது பாடுங்க, கண்ணீரோடு பாடுங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் அவங்களை கண்ணீரை துடிப்பார். அல்லேலூயா. அந்த சமையல் சுவையா இருக்கும். அன்னைக்கு தான் சொல்லுவார் உங்க வீட்டுக்காரு, அறுசுவை உறவு மாதிரி இருக்குமான்னு. எப்படி இருக்கும்? அறுசுவை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல. தினமும் போடுற கடுகு தான் போறீங்க, தினமும் ஊத்துற எண்ணெய் தான் ஊத்துறீங்க, எல்லா மிளகா பொடி நீங்க போறதெல்லாம் ஒன்று தான் போட்டுக்கிறீங்க. அதுக்கு ஒரு பார்முலாவும் கிடையாது. ஆனால் சுவையை கொடுக்கிற தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. அப்போ உங்க வீட்டுக்காரர் உங்களை புகழணும் என்ன பண்ணோம்? பாடிக்கொண்டே நீங்க என்ன பண்றீங்க? சமைக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ சமைக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அது மாத்திரமில்ல, நாம் எடுத்துக்கொள்வோம். அதே போல நாம் இருக்கும் இடத்துல தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. நாம் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் என்ன பண்ணோம்? தேவனை துதிக்கணும். அது மாத்திரமில்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும், அதாவது நம்ம வந்து எந்த சூழ்நிலை, தேவனை துதிக்காத படிக்கு நாம் வாய்களையும் கைகளையும் கட்டப்பட்டு இருந்தால் அந்த ஸ்தலத்திலே நம்ம வந்து துதிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி நான் துதிப்பேன், என் வேலை தந்து நான் எப்படி துதிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. ஒன்று நினைங்க, தண்ணி குடிக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சாப்பிடும் போது உங்க சக மனிதர்கள் இருக்கும்போது ஜெபம் பண்ணி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ சாப்பிடும்போது அங்கே ஸ்தோத்திரம் பண்றீங்களா, அது தேவனுக்கு மகிமை. அங்கே இருக்கிற நினைப்பாங்க இவங்க கிறிஸ்துவங்கன்னு. உங்க நடவடிக்கைகளை அவங்க கண் நோக்கி வாட்ச் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்மளுடைய நடவடிக்கைகளை புறஜாதியர்கள் வாட்ச் பண்ணுவாங்க. இவர்கள் வேலையிலும் தேவனை துதிப்பதிலும் உண்மை உத்தமமாக இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. ஏனென்றால் எப்படி வரும் என்றால் உபத்திரவங்கள், அதாவது நமக்கு ஆராதிக்க முடியாத ஸ்தலத்தில் இருந்தாலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 நாம் வாசிப்போம். பக்கம் 186. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அல்லேலூயா. இங்க பவுலையும் சீலாவையும் சும்மா கட்டியுள்ள தொங்க விட்டாங்க. அல்லேலூயா. அவளுக்கு வேதனை என்னன்னா முதுகுல அடி பின்னிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ தலைக்கீழ தொங்கிக்கிட்டு இருக்காங்க, முதுகுல அநேக அடி விழுந்து பாரத்தில் இருக்காங்க. இப்போ வந்து அவங்களால பாட முடியுமா? ஜெபிக்க முடியுமா? நான் ஜெபிக்கவே மாட்டேங்க. அல்லேலூயா. நான் ஜெபிக்க மாட்டேன், உண்மையாக தான் சொல்கிறேன். என்னால் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்தில் அந்த நேரம் வரும்போது நான் மௌனமாக இருந்தாலும் என் வாய் திறக்கும். அல்லேலூயா. என் வாய் பூட்டப்பட்டிருந்தாலும் அது ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சும்மா இல்லை,
அவ்வளோ கஷ்டம். அங்க பாருங்க, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கட்டுகள் கழன்றது. அநேகருக்கு பாருங்க, நம்ம வந்து ஆண்டவரே இவர்கள் கட்டுகள் அறுவதாக என்று ஜெபிப்போம். அல்லேலூயா. கட்டுகள் அரட்டம் ஏசப்பான்னு சொல்லி ஜெபிப்போம். அது நல்லது தான். நீங்கள் பாடும்போது உங்கள் கட்டுகள் உடையும். உங்களுக்கு பாரமா இருக்கிற நுகத்தடிகளை தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அன்புள்ள தேவன். அவர் அல்லது தாவீது ராஜா சும்மா அவன ராஜாவாகல. அல்லேலூயா. அவர் துதித்ததுனால தான் அவர் ராஜா. துதிக்கலன்னா அவர் ராஜா இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஆண்டவருக்காக எதையாகலும் செய்யணும்னு மட்டும்தான் அவருக்கு ஒரு பிரியம். அதான் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, என் தாசன் ஆகிய தாவீதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவன் யுத்த வீரன், அவர் இஸ்ரவேலின் ராஜானால ஆண்டவர் புகழல. அல்லேலூயா. என் தாசன் ஆகிய தாவீதுன்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற நம்ம அனைவருமே அவருடைய தாசர்களும் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவரை புகழ்ந்து பாடணும். அல்லேலூயா. அப்போ வந்து பாருங்க, அது போல இருக்கும். அது மாத்திரம் இல்ல, தாவீது கூட அபிமெலேக்கு கிட்ட போவாரு, வேஷம் மாறி போவாரு. அங்கே அபிமெலேக்கு கொண்டுவாரு, அவருக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் கூட அபிமெலேக்கு அவர் துரத்தி விட்டுருவாரு. அப்போ வந்து பாடுவார் சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். அல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு உபத்திரவான், என் ஜீவன் போக போகுது. அவர் வந்து பயந்துகிட்டு தான் போறாரு, வேஷம் மாறி தன்னை பைத்தியக்காரன் போல காட்டி தான் போறாரு. ஆனாலும் கூட தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது அவருக்கு. அவர் வரும்போது அதே ஸ்தலத்தில் அவர் உயர்த்துறாரு ஆண்டவர். அப்போ அவர் பாடுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. அல்லேலூயா. அப்போ துதிகளின் மத்தியில தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இது போல தான் சொல்றேன், லேயால கூட அநேக பிள்ளைகளை பெற்றாங்க. யூதா பிறக்கும் போது மட்டும் என்ன சொன்னாங்க, இது முதல் நான் உண்மை துதிப்பேன். அப்ப இதுக்கு முன்ன துதிக்காம இருந்தாங்களா? அல்லேலூயா. துதித்திருப்பார்கள். ஆனாலும் உறுதியாய் நான் துதிக்க வேண்டும். என் தகப்பனை நான் துதிக்கிறது இனிமேல் நான் விட போறது இல்லை. அல்லேலூயா. இது முதல் நான் வந்து துதித்து கொண்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. என் துதிக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை நானே மேற்கொள்ள முடியும். என் தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்று நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் துதித்து பாட வேண்டும். ஆண்டவருக்கு பிடித்ததே ஒண்ணுதான், ஏசப்பா எனக்கு நன்மையான செய்திங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லும்போது ஏசப்பா ரொம்ப ரொம்ப பிரியப்படுகிற தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஏன்னா அவங்க அநேகர் துதிக்கிறாங்க, அது அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். அநேகர் துதிக்கிறாங்க, ஆனால் நம் துதியை மட்டும் தேவன் அதிகமாய் விரும்புகின்ற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது நம்ம எடுத்துக்கொள்வோம், நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாகவும் யாராவது சண்டை போட வந்தால், அல்லேலூயா, நாம் போயிட்டு சண்டைக்கு சண்டை, பேச்சுக்கு வார்த்தைக்கு வார்த்தை என்று பேசக்கூடாது. அல்லேலூயா. 2 நாளாகமும் 20:21 வசனம் 22 வசனத்தை வாசிக்கும். பக்கம் 565. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்த மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. இங்க பாருங்க, யுத்தம், யோசேபேத்துக்கு யுத்தம் வந்துடுச்சு. அல்லேலூயா. யோசேபேத்துக்கு யுத்தம் வந்துச்சு. அவர் போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டாரு, ஆண்டவரிடத்துல போய் மன்றாடி கொண்டு இருக்காரு. மீண்டுமாய் அவர் யுத்த வீரர்களை அனுப்பாம கத்தியை நம்பி போல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை நம்பி முதலாவது பாடகரை இறக்குறாரு, நீங்க போய் பாடுங்க. அல்லேலூயா. எங்களுடைய பலத்தினால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க போய் பாடனா ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். அதற்காகவே யோசேபேத் என்ன பண்ணுவாரு, பாடகரை நியமித்து வைக்கிறாரு. அப்போ யுத்தத்துக்கு போவதுக்கு முன்பாகவே பாடகர். அப்போ உங்களுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. ஜெயக்கொடி ஏற்றுகின்ற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பக்கத்தில் இருக்காரு. அல்லேலூயா. இது யாருமே மறக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என் பக்கத்தில் தான் இருக்காரு, உங்க பக்கத்துல இருக்காரு. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம போயிட்டு சண்டைக்கு சண்டை, ஒருத்தன் அடித்தா நான் திரும்ப அடிப்பேன், என்னை வந்து தரக்குறையான வார்த்தையில பேசுறேன், நானும் பேசுவேன் என்று பேசவில்லை. அல்லேலூயா. பாடகர்களை அனுப்பினார். அதுபோல் நாமளும் துதித்து ஆண்டவரை பாடும்போது ஜெயத்தை கொடுப்பார்.
அது மாத்திரமில்லை, நம் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாலும் அடையாளம் அதிசயங்கள் நடந்தாலும் அவரை துதித்து பாட வேண்டும். எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 20-21 பக்கம் 89. ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்ற தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே நடந்து போனார்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த அம்மாங்க வந்து செங்கால 2 பிளந்தர ஆண்டவரே பார்வோன் சேனைக்கிட்ட இருந்தோம் மறிக்காம செங்கடலை பிளக்கவே முடியாது, ஆனால் பிளந்துட்டாரு தேவன். அது நடுவில் வெட்டாந்தரையில் எங்க வராங்க. வந்த பிறகு மோசேவும் பாடுவார். அல்லேலூயா. அதில் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரையும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சென்றார், குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, செங்கடலை கடந்து வரும்போது இவர்கள் என்ன பண்றாங்க? அற்புதம் நடந்த அந்த இடத்துலயே, அந்த ஸ்பாட்லயே அவங்க ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கும் ஏதோ ஒரு வகையில தன் ஜீவனே, வாகனத்தில் போறோம், நம் ஜீவனையே காப்பாற்றுகிற அந்த ஸ்தலத்தில் கூட நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம மறிக்காம தேவன் வைத்தாரு. அநேகர் இவங்களை பார்த்து, நீங்க பாடுறதை பார்த்து பைத்தியமா கூட நினைச்சிட்டு போட்டோம். அல்லேலூயா. என்ன நினைப்பாங்க? இவங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்கிட்டோம். ஆனா ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தார். இந்த பைத்தியமான எனக்கு தேவன் இப்ப வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகாம நான் மறிக்காமல் இருக்க எனக்கு ஜீவனை கொடுத்த என் தேவனை நான் இப்பொழுதே ஆராதிப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? உடனே ஆராதிக்கணும். நடனத்தோட ஆராதிக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த உண்மையான ஆண்டவரோட பாருங்க, இந்த நடனம் ஆடினாங்கன்னா சபைக்கு வெளியில தான் ஆடினாங்க, யாரும் சபைக்குள்ள ஆடல. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த அம்மாங்க பாருங்க, எல்லோரும் முன்பாக அனுப்பிட்டு தான் பின்பாக இங்க தம்புரும் எல்லாம் எடுத்துக்கொண்டு நடனம் ஆடி தேவனை துதித்தார்கள், பாடினார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லா மனிதர்களும் அனுப்பிட்டாங்க. அப்ப பின்னாடி யாரு இருக்கிறது? ஸ்திரீகள் மட்டும்தான் இருக்காங்க, எந்த ஆண்களும் இல்லை. ஓகேவா? அந்த இடத்துல நடனம் ஆடுறாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு எங்களை ஜீவனோட காத்து கொண்டு வந்த தேவனுக்கு துதித்து அவர்கள் பாடுகிறார்கள். அல்லேலூயா. நாமும் அது போலதான் பாட வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவங்கள் நமக்கு வரும், மரண தருவாயில் நாம் நிற்கும் போதும் நாம் தேவனை புகழ்ந்து பாடும்போது அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இலகுவாய் மாட்டுகிறவர். அதே போல தாவீது ராஜாவும் நடனம் ஆடினாரு. அதுவும் சபைக்கு வெளியில தான் ஆடினாரு, சபைக்குள்ள வந்து ஆடல. அல்லேலூயா. எனக்கு ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் ஒரு வீடியோவை காட்டினாரு. காட்டும்போது இசை வாசிக்கிறவங்க என்ன சொல்றது, 100% அதில் வந்து 40% போட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரு? ஆண்கள். அல்லேலூயா. பெண்கள் ஆராதனை எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு கை இல்லை. அல்லேலூயா. தலையில அந்த இது மகிமையான, அதாவது முடி வந்து தேவனுக்கு, பெண்களுக்கு மகிமை. அது தெரிஞ்சா என்ன பண்ணணும்? நீங்க மொட்டை அடிக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வாசிக்கிற இடத்துல பாடுகின்ற இடத்துல இப்படி இருக்காங்க. கடந்த நாளில் நாங்கள் கேம்ப் பொழுதுக்கு போகும்போது, அண்ணே ஒரு பாஸ்டர் புல்பில்ல போயிட்டு ஷூவோட நின்று ஆராய்ச்சிட்டு இருக்காரு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாரு. அல்லேலூயா. நான் சொன்னேன், தம்பி புல்பீடு வந்து அங்கே மெசேஜ் எடுக்கிறதுக்கு போனால் கண்டிப்பாக கழட்டுருவாங்க, ஆனால் இதுவும் தெரியுது, ஆனால் அந்த பாஸ்டர் வந்து இது போல் பண்ணிட்டு வர நமக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். அப்போது ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், புதிதாய் வந்திருக்கிறவர்கள், அல்லேலூயா, அவர் நம்மளை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், அவர் வர்ஷிப் எடுத்து நல்லது தான், ஆனால் ஷூ காட்டி வச்சுட்டு எடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது தம்பி. சரி தம்பி, ஓகே அப்படின்ட்டு அவருக்கு ஆறுதலாக சொல்லிட்டு நாங்கள் கேம்ப் பொழுதுக்கு சென்றோம். அப்போ பாருங்க, ஒரு தேவ மனிதன் காட்டுகிறார். அப்போ எந்த இடத்துலையும் ஆண்டவர் ராஜானா தாவீது ராஜா தான். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளாய் நாம் இருந்தாலும் நீங்களும் ராஜாத்திகள் தான். அல்லேலூயா. எப்படி என்றால், ஒரு ராஜாவை தேவனை வணங்கும் போது தாவீது ராஜா ஒழுக்கமான ஆடைகளை போட்டு தான் சபைக்குள்ளாவே போனார். ஒழுக்கமற்ற ஆடைகளை போடல. ஆரோனுக்கும் ஒழுக்கமான ஆடைகளை தான் போட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நிறுவனமே தெரியக்கூடாதுன்னு, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஏனென்றால்
ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் நம்ம அவரை எப்படி நம்ம புகழ்ந்து பாடணும், ஆராதனை முறைமைகளை நம்ம என்ன பண்ண மாற்றக்கூடாது. அல்லேலூயா. நாம் எப்படி சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் தான் இருக்கு. பரிசுத்த அலங்காரம்னா என்ன? அப்போ தேவனுக்கு பயத்தோட நடுக்கத்தோட நாம் பண்ணுகின்ற எல்லா காரியமும் அது பரிசுத்தமான இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க சபைக்கு வரும்போது தேவனை உற்சாகத்தோட அவரை பாட ஆராதிக்க வந்திருக்கீங்க. ஆராதனை வீரர்கள் நீங்க எல்லோருமே, யாரும் விசுவாசிகள் அல்ல. நீங்க துதிக்கும் போது பிசாசு நடுங்கி ஓடும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் நாம் ஒழுக்கத்தை அந்நிய ஜனத்தாரும் பார்க்கிறார்கள், தேவ தூதர்களும் பார்க்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சபைக்கு போனா இந்த அல்லேலூயா கூட்டக்காரனுங்க சும்மாவே கத்தி 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 காதுடைய சவ்வு அறுத்துறானுங்கப்பா. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, நீங்க அல்லேலூயா கூட்டக்காரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, கரெக்ட், நாங்க அல்லேலூயா தான். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 21:9 பக்கம் 31. முன்னடப்பரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வரப்பட்டவர்கள் சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆர்ப்பரிப்புனா, எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன் வந்துட்டாரு. அல்லேலூயா. எங்களை மீட்டுக் கொள்ள போகிற ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கிட்டேன். அவரை சுமந்து கொண்டிருக்கிறேன்னா கழுது அல்ல, இருதயத்தில் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இருதயத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன்? சும்மா இருக்குமா? சும்மா இருக்க முடியுமா? நான் மௌனமா இருப்பேனா? முடியாது. அல்லேலூயா. அவரை நான் ஆர்ப்பரிப்பேன். எப்படி ஆர்ப்பரிப்பேன்? ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளும் அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 12 அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். பக்கம் 818. சியோனில் வாசமாய் இருக்கிறவர்களை சத்தமிட்டு, இன்னொன்னு சொல்லுங்க, சத்தமிட்டு. அல்லேலூயா. நாம் எப்படி கெம்பிக்கிறோம்? சத்தமிட்டு கெம்பிரி. அல்லேலூயா. நமக்கு வெளியே கூட போவேனா சவுண்டு. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக சவுண்ட் சத்தம் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பா, இந்த அம்மா உண்மையிலேயே ஆராதனை வீரர் தான் சொல்லணும். அல்லேலூயா. சத்தமிட்டு கம்பீரி. அப்ப சத்தமே இல்லைன்னா அது கம்பீரமா இருக்குமா? அல்லேலூயா, இருக்காது. அப்போ தேவனை நீங்க சத்தமாய் பாடும்போது, அல்லேலூயா. இப்ப சொன்னாங்களே அல்லேலூயா கூட்டக்காரனுங்க, அது நாங்க தான்பா. ஏன்னா என் தேவனை நான் புகழ்ந்து பாடுவேன். நீங்க இசை வாசிங்க, மெல்லிய சத்தமா இருக்கட்டும், நல்லது தான். நாங்கள் அமர்ந்து கொண்டு அப்படியே கேட்டுக்கொண்டு தூங்கிக்கிட்டு போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவி வேணும்னா சத்தமிட்டு கம்பீரித்து பாடணும். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 கூட நம்ம வாசிப்போம். பக்கம் 337. வெளிப்படுத்தினால் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த 4 ஜீவன்களிலும் அவ்வா சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் கண்கள் உள்ள நிறைவேந்ததா இருந்தது. வாசிங்க. அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? இப்போ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா. அப்போ நமக்கு கண் விழித்து எழுந்த உடனே என்ன சொல்லுவோம்? ஏசப்பா ஸ்தோத்திரம்பா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், இந்த நாளை காணும்படியா வச்சீங்களே ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் மாத்திரம் ஆராதித்தா தேவனுக்கு பிரியம் அல்ல. அவர் நம்மை நேசித்து நம்மளை நேசித்து சரீரமாகவும் ரத்தமாகவும் உருவாக்கினது மாத்திரம் அல்ல, அவரே மாம்சமாகி ரத்தத்தினாலே வந்து என் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி, அதாவது என்னுடைய உயிரையே கொடுத்து மீட்டு கொண்ட ஆண்டவர்கிட்ட அவர் விரும்புகிற நம்ம ஆராய்ச்சா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அல்லேலூயா. அவருக்கு நம்ம ஆராய்ச்சி மட்டும் பிரியம். கடைசி வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6:1-4 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஏசாயா 6வது அதிகாரம் பக்கம் 811. ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர்
உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டு அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளாய் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளாய் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளாய் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 ஹல்லேலூயா, பூமி அனைத்தும் அவர் மகிமையால் நிறைந்திருக்கென்று கூப்பிட்டு சொன்னார்கள். மௌனமா யாரும் சொல்ல. ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா, கூப்பிடுகிறவருடைய சத்தத்தால் வாசல் நிலையங்கள் அசைந்தது, ஆலயம் புகையால் நிறைந்தது. ஹல்லேலூயா, இங்க பாருங்க, அநேகர் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், சத்தம் இட்டு ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா ஆண்டவருடைய மகிமையின் மேகம் நிரம்பும். ஹல்லேலூயா, புகை போல நம்ம செயற்கையா உருவாக்கினாலும் தேவன் அது விரும்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஆராதனை முறைமைகளை நீங்க எப்படி வேணா மாற்றுங்க, ஆனா தேவனுக்கு பிரியம் அல்லாத ஆராதனையை அவர் சுதந்திர வாசனையா எடுத்துக்கொள்ளவே மாட்டார், அவர் அங்கீகரிக்க மாட்டார். அநேகர் சபைக்குள்ளாய் புகையை போட்டு ஆராதிக்க வேண்டும் என்று கூட நினைப்பார்கள். ஆனாலும் இந்த இடத்துல புகை என்பது என்னன்றா, தேவனுடைய மேகம்தான் புகையா இருக்கணும். ஹல்லேலூயா, அவருடைய சாலமோன் எப்படி தேவனை ஜெபிக்கும் போது எப்படி மேகம் இறங்கினதோ அது போல சபையில நம்ம ஆராதிக்கும் போது மகிமையின் மேகம் வரணும். அது விட்டு இயற்கையா நம்ம ஒயிட் புகையை போட்டு ஆராதித்தால் அது ஆராதனை அல்ல, அதுவும் ஒரு முறைமையாய் மாறிவிடும், அதுவும் தேவனுக்கு விரோதமான ஒரு ஆராதனையாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இதுவும் அதே தான். ஆரோன் அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆராதிச்சார்ல, அந்நிய ஆராதனை அதே ஆராதனையா மாறிவிடும். இது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் நாம் ஆராதிப்போம், அவருக்கே நம் வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணிப்போம். இயேசுப்படி நாமத்தில் வேண்டுகிறேன், ஆமென். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, தம்பிக்கு தண்ணி கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏனென்றால் தேவ பிள்ளைகள் வளர வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? வளர வேண்டும். ஊரில் போனால் இங்கே விட்டுட்டு அப்படியே போகிறதில்ல, ஊரில் ஒரு சபையை கட்டணும், ஊரில் ஒரு சபையை கட்டி நடத்தணும். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் ஆண்டவர் சபையை எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, வளரும்படியாக, இன்னும் தேறணும், இன்னும் வளரணும், இன்னும் மேலே போகணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் அவருக்கு சாட்சியாக எழுப்பி நிற்கணும். அதற்காகத்தான் சபையை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாம் யாரு? ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் வேலைக்காரர்கள். இங்கே போதகர், மூப்பர், ஊழியர் அதெல்லாம் சும்மா ஒரு இதுதான். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யார்? ஆண்டவருடைய வேலைக்காரர்கள். அப்புறம் தான் மற்ற காரியங்கள் எல்லாம். முதல்ல நம்ம தேவனுடைய பிள்ளை, இப்போ அவருக்கு நம்ம எப்படி மனவாளன், அதெல்லாம் அன்பு உறவு, அதெல்லாம் ரெண்டாவது, எல்லாம் வேற. முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாம் அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். இங்கே போதகர், மூப்பர், உடன் ஊழியர், அவருக்கு பெரிய போஸ்டிங், இவருக்கு பெரிய போஸ்டிங், அவருக்கு தனிமை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. யார் ஒருவர் கேம்புக்கு சென்று ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் போதகர். ஹல்லேலூயா. யார் ஒருவர் ஆத்துமாவை சபையை கூட்டிகிட்டு வராங்களோ, பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிற ஆத்துமாவை சபையை கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க தான் போதகர். ஹல்லேலூயா. அவங்க தான் உண்மையான வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். அவர் தான் சொல்லுவார், நீ என் தாசன் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மற்றபடி எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் செய்யலாம், அது வேற. ஆனால் ஒரு ஆத்துமாவை குறித்த தாகத்தோடு யார் ஒருவர் கேம்புக்கு சென்று ஆத்துமாவை சந்திக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையாய் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதை நினைவில் கொண்டு. ஹல்லேலூயா. ஆகவே சகோதரர் அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு தண்ணி கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ லாஸ்ட்டில் சொன்ன வசனம் மாதிரி ஒரு 5 நிமிஷம் தான். ஹல்லேலூயா. சொல்ல புகை போட்டு நிறைய பேர் புகையெல்லாம் போடுறாங்க, ஸ்டேஜில் என்ன போடுறாங்க? புகையெல்லாம் போடுறாங்க. ஹல்லேலூயா.
அது அவங்களுடைய விருப்பம். அதில் நம்ம அவங்கள என்ன பண்ணுறதில்ல. அது ஆவியானவர் சொன்னது போல் நம்ம ஆண்டவரை நேரம் பார்த்தோன்னா ஆண்டவர் அவருடைய புகையை இறக்குவார்கள். அல்லேலூயா. நம்ம அவரை பார்த்து துதிக்கும் போது, மகிமை அடையும் போது ஆண்டவருடைய மகிமை தேவாலயத்தை என்ன ஆகும்? நிரப்பம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது முதலாவது ஆராதனைக்கு வரும் முன்னாடி எப்படி வரணும்? ஆயத்தமாக வரணும். சிலர் தேவசெய்தி எடுக்கும்போது பஸ்ஸில் வச்சு தேவசெய்தி எடுத்துகிட்டு வருவாங்க. சிலர் பேப்பர் அந்த பாட்டை எங்கே வச்சு பார்ப்பாங்கன்னா பஸ்ஸில் தான் பார்ப்பாங்க. ஓ, இந்த பாட்டெல்லாம் இருக்கா? டியூட்டி நிமித்தமாக வந்தால் ஓகே. டியூட்டி இப்போ நைட்டு முடிஞ்சு காலையில் நம்ம கிளம்பி வரோம், அப்போ பஸ்ஸில் பார்க்குறது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு அந்த ஆராதனை நேரத்துக்கு வந்துருந்துட்டு ஏதோ ஒன்று நம்ம போய் பாடணும் அப்படின்னு வந்தோன்னா அந்த இடத்துல வல்லமை வெளிப்படாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வல்லமை என்ன ஆகாது? அதான் நீங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தத்தோடு வரணும். அதான் ஆவியானவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆயத்தமாக வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பாட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இது பண்ணுங்கள். பாடலுக்கு தெரிஞ்ச பாட்டாக இருந்தால் ஒரு 4 வாட்டி என்ன பண்ணுங்கள்? பாடுங்க. ஆயத்தத்தோடு வரும் பொழுது தேவன் நம்ம மத்தியிலே கிரியை செய்ய அவர் போதுமானவர். அவர் முகத்தை பார்க்குறவர்கள இருதயத்தை பார்க்குறோன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். எங்கே தெரியும் அப்படின்னா இந்த காரியத்தில் தான் தெரியும். நம்ம உண்மையாக ஆராதிக்க வரும்போது அந்த வாஞ்சியோடு கடந்து வரோமா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த ஆள் போகலைன்னா ஃபோன் அடிப்பார், இல்லைன்னா அந்த சிஸ்டரை விட்டு ஃபோன் பண்ணி கேட்பார், இதுக்காக சபைக்கு போகிறோமா? அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை பார்த்து வாருங்க. எந்த ஊழியக்காரனையும் பார்த்து தயவு செய்து சபைக்கு வர வேண்டாம். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனை பார்த்தா நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? சபைக்கு வர வேண்டாம். ஆண்டவரை பார்த்து வாங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அப்பத்தை, அன்றன்றுள்ள அப்பத்தை உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அது பரலோகத்திலிருந்து என்ன ஆகிட்டோம்? உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கைத்தட்டி ஆராதனை பண்ணுங்க. இப்படியே நிற்காதுங்க. அல்லேலூயா. இப்படியே வாழ்க்கை என்ன ஆகிடும்? இப்படியே முடிஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அது நிறைய வசனங்கள் எடுத்தார். கைத்தட்டி உற்சாகத்தோடு தேவனை என்ன பண்ணுங்க. அங்கே அவர்கள் துதித்து பாடினபோது கட்டுகள் எல்லாம் என்ன ஆச்சு? கலண்டு போச்சு. இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா இல்லையா? இருக்குதானே? அப்போ என்ன, நீங்கள் துதிக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன பண்ணல? நீங்கள் துதிக்கலை, உண்மையாக துதிக்கலை. முழங்கால் போட்டு துதிச்சா வேதம் சொன்னுச்சுன்னா சத்தியம், இதுதான் ஜீவன். இதில் சொல்லி இருக்கிற வார்த்தை நடக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. அப்போ அங்கே விடுதலை உண்டாச்சுன்னா நமக்கும் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்கிற உள்ளதான். பரிசுத்த அலங்காரம்னா நம்ம இருதயத்தில் பரிசுத்தமாக இருந்தால் போதும், நம்ம ஆடை எப்படி வேணாலும் போட்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது எவ்வளோ காரியங்களாக இருந்தாலும் உலகத்தின்படி நம்ம வேதத்தை பார்க்கக்கூடாது. வேதத்தின்படி தான் ஆராதனைகளை பார்க்க வேண்டும். வேதத்தின்படி தான் ஊழியங்கள் இருக்க வேண்டும். வேதத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவங்க இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, இவங்க இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அதனால் நம்ம சபையில் அப்படி போட்டால் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கவனிக்கணும். பரிசுத்த அலங்காரம்னா எல்லாவற்றிலையும் ஆவி, ஆத்மா, சரீரம், நடக்கை, உடுக்கை எல்லாத்துலையும் என்ன இருக்கணும்? ஒரு அலங்காரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆராதனைகள் நம்ம எப்படி செய்ய வேண்டும், என்ன நடக்கும் அப்படிங்கிறதை ஆவியானவர் நம்ம மத்தியிலே உணர்த்தினார். ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகத்தோடு ஆராதிங்க. ஏன் இப்போ ஆவியான தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, யார் அப்படின்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சில காரியத்தை மட்டும் சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு சண்டேஸ் கிளாஸ் சின்னதாக ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். என்னென்னால் இது ரொம்ப மிக அவசியம். ஹல்லேலூயா. அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம இவ்வளோ நேரம் யாரை குறித்து பேசிகிட்டு இருந்தோம்? ஜீவனுள்ள தேவனை குறித்து நம்ம பேசி கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டவர். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியிலே எடுத்து வாசிங்க. வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 4வது வசனத்தை வாசிங்க. ஜீவன் இருந்தது, மனுஷருக்கு அந்த ஒளி. 9வது வசனத்தை வாசிங்க. உலகத்திலே வந்து ஹல்லேலூயா. நம்ம தெரியும், அநேகர் கேள்விப்பட்டிருக்கீங்க கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததை தான் நம்ம கிறிஸ்மஸ் என்று சொல்கிறோம். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதை குறித்து தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசி கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவரால் அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்ட்டு. எந்த உயிரினமும் மீன் அப்படின்னா அது சாகும்போது மீனாக தான் இருக்கும். அது பல்லியாவோ பாம்பாவோ என்ன ஆகாது, மாறாது. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போ அது என்னென்னா, பூமி எப்படி வந்து ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது இந்த பூமி உண்டானது, வானம் உண்டானது, பூமி உண்டானது, சர்வ சிருஷ்டியும் உண்டானது. நம்ம எப்படி உண்டானோம் அப்படின்னா, அவர் மண்ணினாலே எடுத்து அவருடைய கையினாலே என்ன பண்ணார், நம்மை உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை அந்த இதுக்கு ஊதினார், மண்ணுக்கு ஊதினார். ஹல்லேலூயா. அது என்னாச்சு, ஜீவ ஆத்மா. இந்த ஆத்மா ஒரு நாளும் அழியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்குள்ளாய் ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா ஒரு நாள் என்ன ஆகாது, அழிந்து போகாது. இது ஒன்று பரலோகத்துக்கு போனோம், இல்லைன்னா நரகத்துக்கு போனோம். ரெண்டே காரியம்தான். ஹல்லேலூயா. நம்ம ஏன் இவ்வளோ நேரம் ஆராதிக்கணும்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அதை ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. ஒன்று பரலோகத்துக்கு போனோம், அப்படி இல்லைன்னா எங்கே போனோம், நரகத்துக்கு போனோம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திற்கு போகிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லும்போது சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என் வழியாக என்று ஒருவரும் பரமதந்தையிடம் வருவதில்லை. அப்போது என்ன ஆண்டவர் சொல்ல வர்றார் அப்படின்னா, என் வழியாகத்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இவர் இல்லாமல் ஏன் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னா, பரலோகம் பரிசுத்தமான இடம். அங்கே பாவிகளுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா, பரிசுத்தமான ஒருவரால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தமானவர் யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஸ்திரீனுடைய வித்தினாலே இதில் மனுஷ இதிலே பிறந்தவரில் பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பம் தரித்தார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தமுள்ள இடத்துக்கு போகணும்னா எப்படி தான் வேணும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்ம பாவி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்மை பரிசுத்தமாக்கும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கிருந்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணப்படுகிறோம், அவருடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறோம். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 11, 12, 13 எடுத்து வாசிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. யோவான், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்தை நல்லா இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவருடைய நாமத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, இவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு என்ன ஆகிறது, உண்டாகிறது. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்தது தான், ஆனாலும் தெரியாத தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த இரத்தம், அது பரிசுத்தமுள்ள இரத்தம். அந்த இரத்தம் என்னை பரிசுத்தமாக மாற்றும். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் எப்படி பிறந்தவர்கள்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறமாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். இதை விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறப்படுகிறீங்க. வெளிப்படுத்தின 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த பாவ மன்னிப்பின் மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்தின் பிள்ளைகளாய் நம்ம மாறுகிறோம். நம்ம புருஷ சித்தத்தினால் அது பிறக்காமல் ஆண்டவராலே நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம ஆத்மாவுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ணுகிறோம், மாறுகிறோம். அதுதான் இந்த வெளிப்படுத்தல சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரம் வாசனத்தில், இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறவர். ஹல்லேலூயா. இருந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இங்கே பூமிக்கு வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இனி வரப்போகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்கு தான் நம்ம ஆராதனையை செலுத்த வேண்டும். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவருக்கு தான் நம்ம எப்படி ஆராதனை செலுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் தியானம் செய்தோம். கர்த்தர் நல்லவர். எழுமி நின்று நாம் ஜெபித்து முடிப்போமா? எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருவமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருவமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் நாதனே, தடை உடைத்து வழி நடத்தும் நல்ல நாதனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் நாதனே, தடை உடைத்து வழி நடத்தும் அன்பின் ராஜனே. யூத கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்தன் நாமத்தில். யூத கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்தன் நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருவமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருவமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், எல்லா சத்தத்தை உயர்த்தி உம்மை புகழ்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிற என்னுடைய தேவன். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை விசுவாசிகளுக்கு பரலோக நிச்சயம். அவர்கள் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார்கள், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். ஜீவனுக்கு ஏதுவாய் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அந்த வாழ்க்கையை, ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர். அவரே சேனைகளின் கர்த்தர். நன்றி ஆவியானவரே. இந்த மகிமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவ செய்தி கொடுத்த தாசனை நீர் மறைத்துக் கொண்டதற்காய் நன்றி. மகனோடு கூட இடைப்பட்டு நீர் பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. நீர் கல்லும் மண்ணுமான தேவன் அல்ல. நீர் எங்களோடு கூட உலாவி எங்களோடு கூட இருந்து மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன். அப்பா, உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். அப்பா, நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். மெய்யான தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்தமாக்கப்படட்டும். பரலோக ராஜ்யத்திற்கு நீராய் ஜீவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக.